இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு? நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த விண்கல் தமிழ்நாட்டு நோக்கி வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. மன்னிக்கணும், எனக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க? லாஸ்ட் எஃபர்ட், கடைசி முயற்சியா நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். என்ன பிளான்? இது சாத்தியமா? 50-50 சான்ஸ். சொல்ல முடியாது. We should be ready for any consequence. விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளி போங்களேன். விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் அப்புச்சை கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் நேற்று இரவு விண்கல்லின் ஒரு சிறு பகுதி ஊரின் எல்லையில் விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பத்தி இந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க சார், நேத்து நைட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வந்துங்க நைட் ஒரு 8 மணி இருக்குங்க. நல்லா தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தா என் மொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. இல்ல சார், விண்கல்லை பத்தி அதான் சொல்ல வர்றேன். என் மொண்டாட்டி மீன் குழம்புங்க. கட் கட். புதுசா ரிலீஸ் ஆகிற உடனே எங்க ஊருக்கு வர்றதுக்கு 6 மாசம் ஆயிருங்க. அப்புறம் கவர்மெண்ட் அறிவிக்கிற திட்டம் போன வருஷம் போட்டது இந்த வருஷம் கடைசியாவது எங்க ஊருக்கே வருங்க. ஆனா நேத்து சொன்ன கல்லு மொட்டு நொட்டிட்டு முதல்ல இங்க வந்து விழுந்திருக்கு பாருங்களேன். இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. வானத்துல பளீர்னு ஒரு வெளிச்சம், டமால்னு ஒரு சத்தம், பார்த்தா இவ்வளவு பெரிய கல்லு நட்டுக்கிட்டு நிக்குதுங்க. வெறும் கட்டுக்கதை என்று கூறி வந்த விஷயம் இப்பொழுது உண்மை என்று நிரூபிக்கும் விதத்தில் இந்த கல் அப்புச்சி கிராமத்தில் விழுந்திருக்கிறது. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, விண்கல்லின் சிறிய பகுதி இங்க விழுந்ததால இனி வரப்போற கல்லும் இங்க விழுமோன்னு இந்த கிராமவாசிகள் ரொம்பவே பயந்திருக்காங்க. நம்ம பீதியில எல்லாம் நாளும் நம்ம டிவிக்காரங்க பீதியை கிளப்பி விட்டுருவாங்க போல இருக்க. இதுக்கு மேல என்ன நடக்குங்கிறதும் இந்த அப்பாவி மக்களின் நிலைமை என்னங்கிறதும் போக போக தான் தெரியும். ஆத்தா, நீ கெனா கண்ட மாதிரி நடந்துரும் போல இருக்கு ஆத்தா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள பயம் நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு ஆத்தா. எனக்கும் பயமா இருக்கு ஆத்தா. நைட்டு சுதாகர் போன் பண்ணுவான்னு போனை கையிலேயே வச்சு தூங்கிட்டேன்ப்பா. முழிச்சு பார்த்தா கீழே போன் 2ஆ கிடக்குது. ஒன்னும் ஆலமா, நல்லதான் வேலை செய்யுது. குமரா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? உன் போன்ல இருந்து ஒரு போன் பண்ண. என்னப்பா பண்ற? அவன் ஃபாரின்ல இருந்துல பேசுவான். அப்ப நீ கொஞ்சம் தூரமா போய் பேசணும்ல. நீ கொஞ்சம் உள் ரூம் போய் பேச. அடிக்குது. ஹலோ ஹலோ அம்மா, கேக்குதாமா? கேக்குதுப்பா. நான் விண்கல் பாத்திருக்கேன் தெரியுமா? சும்மா புழுகாத. நிஜமா ஒண்ணுல நிறைய. எங்க பார்த்த? போன மாசம் டிவில ஒரு படம் போட்டாங்களா, அதுல ஒண்ணுல நிறைய. அப்புறம் அதுல ஒரு ஊரே அழிஞ்சிரும். அப்ப நம்ம ஊரும் அழிஞ்சிருமா? ஆமா. இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்னங்க? அந்த கல்லு எங்க விழுந்திருக்குன்னு பாத்தியா? ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள தானே விழுந்திருக்குதுங்க. அட போப்பா, யாருடைய இடம்? சின்னச்சாமியோட இடம்யா? சும்மாவா? விழுந்த என்ன வெறுங்கல்ல ஆத்தான்ல சொல்றாங்க. அவன் இடத்துல விழுந்திருக்கு, நம்ம இடத்த தேடி வந்து விழுந்திருக்குடா. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்புன வேணும்டா. சிறக்கும் தனித்தனியாக குடிக்கிற வரைக்கும் உயிரோட இருக்குமா இல்லையான்னு தெரியல. மொத்தமா கலக்கி அடிச்சிட வேண்டியது. அப்ப பாப்போம். என் உயிரினும் மேலான
தமிழக மக்களுக்கு முதற்கணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில காலமாக நாம் இயற்கை பேரழிவுகளை மிகவும் வணக்கம். மனித வரலாற்றுல எத்தனையோ முறை இயற்கை தன்னுடைய சீற்றத்தை காமிச்சிருக்கு. அதனால பல பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு இயற்கையோட சீற்றம், ஒரு பேரழிவு இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. விண்வெளியிலிருந்து ஒரு எரிகல் மிக வேகமாக இந்தியாவை நோக்கி, குறிப்பா தென்னிந்தியாவை நோக்கி, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நான் இதை பத்தி ISRO நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிட்ட இரவும் பகலமா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க தீவிரமா ஆராய்ச்சி செஞ்ச முடிவின்படி ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலையில 1:14 வந்து பூமியை தாக்கும்னு அவங்க சொல்றாங்க. இதை நான் நம்புறேன். ஒரு முதலமைச்சரா, ஒரு பொறுப்புள்ள மனிதனா நான் இதை நம்புறேன். இந்த விண்கல் விழற இடத்துலயும் அதை சுத்தி குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத ஒரு பேரழிவு ஏற்படலாம். இயற்கையை எதிர்த்து போராடுற அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இல்லை. ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கை சில விஷயங்களை பண்ணோம்னா அதுல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம். தமிழக அரசு மிகவும் தீவிரமா போர்க்கால அவசரத்தின் அடிப்படையில் சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு. அதிகாரிகள் இதுக்காக ஒரு 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 பெரும் படை போல இதுல இறக்கி விடப்பட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இதனால பயமோ பீதியோ அடைய வேணாம், குழப்பங்கள் வேணாம். எல்லாம் முறையா வரையறுத்திருக்கு. தயவு செஞ்சு நீங்க அரசு அதிகாரிகளோட ஒத்துழைக்கணும். நன்றி. என்னப்பா எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? கடையை யார் பாத்துக்கிறது? ஐயா இந்தாங்க கடை சாவி. நாங்கெல்லாம் ஊருக்கு போய் குடும்பத்தோட இருக்கலாம்னு இருக்கோம். என்ன விளையாடுறீங்களா? திடுத்துப்புன்னு இப்படி சொன்னா ஊருக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். போங்க போங்க. ஐயா வீட்டுல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. இந்த நேரத்துல குழந்தை குட்டிங்களோட இல்லைன்னா வேற என்னத்துக்குங்க? கூறு கட்டத்தனமா பேசுறீங்களே. கல்லு விழுவ போகுதுன்னு சொல்லிட்டு அவன் கடையை பூட்டிட்டு போயிட்டேன். இந்த நேரம் நம்ம கடையை திறந்து வச்சிருந்தா அல்லு நல்லிடலாம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எந்த ஒயின் ஷாப்பு திறந்துருக்கோ அவன்தே 2 மடங்கு கூட சம்பாதிப்பேன். இதுதான் புத்திசாலித்தனம். யோ கடையை வேணா நீ திறந்து வச்சுக்க. எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறாங்க? குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க தானே. கல்லு விழுதோ இல்லையோ, உன்ன மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க கிட்ட வேலை செய்ய எண்ணம் எங்களுக்கு இல்ல. இந்தா புடியா சாவிய, வாங்கியா போலாம். போங்கடா போங்க. நீங்க இல்லைன்னா என்ன, என் பொண்டாட்டி புள்ளைய வச்சு நான் கடையை பாத்துக்கிறேன். இவன் என்ன சொல்லாம இல்லாம வீட்டை பூட்டிட்டு போயிட்டா? இது என்ன காகிதம்? எவனு பில்லுகள் அனுப்பியிருக்காங்களா? உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையில நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. நானாவது பரவாயில்ல, நம்ம பையன் என்னையா பாவம் பண்ணா? அவன் ஆசைப்பட்டது ஏதாவது நீ வாங்கி கொடுத்துருப்பியா? உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியும் நீ திருந்துற மாதிரி தெரியல. உனக்கு எங்களை விட பணம் தான் முக்கியமா போச்சு. அதனால என் பையனை கூட்டிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். நீ இந்த கடைசி 2 நாள்ல உன் பணத்தையே கட்டிட்டு அழு. ஒருவேளை போகும்போது பணத்தனத்தை எடுத்துட்டு போயிருப்பானோ? கஷ்டப்பட்டுல சம்பாரிச்சு என் பணம் போயிருமோ? நாட்டி பார்த்தாலே Hi, this is Sudhakar. Please leave your name and number and I will call you shortly. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு?
ஏய் நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணும் பண்ணல, அதத்தான் நானும் சொல்றேன். ஒன்னும் புரியலையே. இன்னும் 2 நாள்ல ஊரே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கியே. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? உனக்கு ஒண்ணு தெரியாது, எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தரணும். 7 கழுத வயசாச்சு, வா. மச்சி போயிட்டு வாடா, டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள நான் அப்பவே சொல்ல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பசங்களை விட பொண்ணுங்க தான். இடம் சரியில்லையே, இவ்வளவு ஓப்பன்லையா? செல்வி இப்பவே வா. இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல இங்கே வா. பின்ன இதுக்கெல்லாம் மண்டபம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கல்லு முள்ளமா இருக்கேன்னு பார்த்தேன். நீ சொன்ன சரி. செல்வி நான் ரெடி. ஏய் சிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு தான் கூப்பிட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ் சட்டையை போடு முதல்ல. 2 நாள்ல ஊரே அழிய போகுது. வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லதான் வந்தேன். ஓ அதுவா? அதுக்கு மட்டும் ரொம்ப ஆர்வமா வந்த? கல்யாணம்னா மட்டும் ஏன்டா சொங்கி மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இதுக்கும் ஆர்வமா தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வந்து பொண்ணு கேளு, இல்லன்னா நடக்கிறதே வேற. கல்ல விழறதுக்கு முன்னால உன் தாலி என் கழுத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். புரிச்சுக்கோடா. டென்ஷன் ஆகாத செல்வி. வரமாட்டான், அவன் இங்க வர போறான். வரமாட்டான் வரமாட்டான்னு கண்டிப்பா வரமாட்டான்டி. வருவான், கண்டிப்பா வந்து உங்க அப்பா கிட்ட அவன் பொண்ணு கேட்பான்னு நினை. வருவா செல்வி, கண்டிப்பா வருவான். இல்ல வண்டி எடுத்து வெளியில வைக்கட்டுமா? போ. ஐயா என்ற வண்டி சாவிங்க ஐயா. கார்ல தான் இருக்கு. ஓ சரிங்க. நானும் உங்க பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்க சம்மதம் தேவை. வேளக்கார நாய், நீ உனக்கெல்லாம் காதல் கேட்கலா? நிறுத்துங்க. இன்னொரு அடி செல்வ மேல பட்டுச்சு. என்னடி இந்த காதல் கர்மாந்திரத்துல வச்சுட்டு இங்க தெரியாத? என் வீட்டுக்குள்ள இது நடக்கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னும் 2 நாள் இந்த ஊரை அழிச்சிச்சுனா வயசுக்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்காம போயிட்டாருன்னு உங்களை தான் தப்பா பேசுவாங்க. எப்படி 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 ஊர் மேல விழுகிற கல்லு என் மேல மட்டும் தான் விழுகுமா?
இங்க பாரு, செத்த எல்லாரும் தான் சாவோம். உளத்து வச்சிருக்கா பாரு. கூட்டி போடி உள்ள. ஏய், போடி, போடி உள்ள. பொள்ளாச்சியிலிருந்து சங்கமித்திரையோட சித்தப்பா வந்திருக்காரு. வரேன்னு சொல்லியா? சரிங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.